ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தை இணையதளத்தின் மூலமாய் கேட்கும்படியாய் நாம் சந்திக்கும்படியாய் கர்த்தர் அடியேனுக்கு இந்த கிருபையை பாராட்டியிருக்கிறார். அதற்காய் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நன்றி உள்ளத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இணைச்சட்டத்தின் புத்தகம், வாகத்தின் புத்தகம், 8ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி, கர்த்தர் உனக்கு கொடுத்த அவருடைய கற்பனைகளையும் நியாய நியமங்களையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவரை மறவாதபடி. இன்றைக்கு கர்த்தரை சார்ந்து அவர் சமூகத்தில் வருகும்போது நம் கண்ணீரை துடைத்து, வேதனைகளை மாற்றி, வியாதிகளை மாற்றி, சுகத்தை கொடுத்து தேசத்திலே, திருச்சபையிலே, தேவ ஜனங்கள் மத்தியிலே உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். கொஞ்ச நாள் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பான். இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த காலை வேளையில் நீங்கள் ஜெபித்தீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் எப்படி அருமையாக ஆராய்ச்சிருப்போம். டெய்லி வேதத்தை வாசித்திருப்போம். நான் கடற்கரை பகுதியில் ஜெபிப்பதற்காக செல்வது வழக்கம். அப்பொழுது ஒரு வாலிப தம்பி வருவார். வாலிப தம்பி எப்போ வருவார்னா, அவர் ஷிஃப்ட்டு முடிஞ்ச உடனே வருவார். நைட்டு 10:30 மணி, 10 மணி, 10:30 மணி, 11 மணிக்கு வருவார். வந்து இருட்டிலேருந்து ஜெபம் பண்ணுவார். நான் அவர்கிட்ட கேட்பேன், பிரதர் இன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட்டு லேட்டாக வந்தேன், முடிஞ்ச உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். திருமணமாகி கடந்து போனது கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவருக்கு நல்ல கர்த்தருக்கு பயப்படுற மனைவியை கொடுத்தார். குடும்பத்தை கட்டி எழுப்பினார். இன்றைக்கும் அவரை காண முடியும். நான் ஒருத்தர் கேட்டேன். அவர் சொன்னார், கர்த்தர் செய்த காரியத்தை நான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனைவியை கொடுத்தார், எனக்கு பிள்ளையை கொடுத்தார். இன்றைக்கும் தேவனை சந்திக்க முடியாது. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துடுவேன் பிரதர்னார். ஷிஃப்ட்டுக்கு போகிறேன், வேலை முடிஞ்சோன்னா வந்துடுவேன். ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா ஈவினிங் வருவேன், செகண்ட் ஷிஃப்ட்னா நைட்டு வருவேன், நைட் ஷிஃப்ட்னா ஈவினிங் வந்து ஜோம் பண்ணிட்டு போவோம் பிரதர். லிசன், கவனிங்க. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்த உடனே ஐஸ்வர்யம் கனவும் கர்த்தராக வரும். எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை உயர்த்தவும் தேசத்திலே அவரால் கூடும். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குடும்பம் பிரிந்து போன நிலையிலே அருமையான மகள் என்னை சந்தித்தாள். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் இருக்கும். சந்தித்தாள். அவள் சந்திக்கும் பொழுது நான் சர்ச்சில் வச்சு சந்தித்தேன். அவள் அழுது கொண்டே சொன்னாள், தகப்பன் கிடையாது. அந்த தாய் வீட்டு வேலை செய்து அவளை படிக்க வைத்து ஒரு டீச்சராக்கி விட்டுட்டாங்க. அவள் சொன்னாள், நான் இப்படி குறிப்பிட்ட ஒரு பள்ளியில் நான் பணி செய்கிறேன், குழந்தை இல்லை, நான் கைவிடப்பட்டு நிற்கிறேனே, கேட்குறதுக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னான். ஜிபிமான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவளை, கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், மறுபடியும் இந்த குடும்பம் இணைக்கப்படும், பிரிந்து போகாதபடி கர்த்தர் நடத்துவார், உன்னை பிள்ளைத்தாட்சியை மாற்றுவார்னு சொல்லி ஜெபித்து அனுப்பியிருந்து கடந்த 3 தினங்களுக்கு முன்னதாய் மறுபடி வந்தாள். எனக்கு அருமையான 12 ஆண்டுகளுக்கு முன்னதாய் நான் சந்தித்தவன், அடுத்து பிறந்தாக நான் சந்தித்தேன். கர்த்தர் அற்புதமாய் 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா! இந்த குடும்பம் இணைக்கப்பட்டது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். கப்பலுக்கு போகும்படியா அந்த தம்பியின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். அவர் சொன்ன வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், அண்ணன் நான் இன்றைக்கி மனம் திரும்பி இருக்கிறேன். 3 தினங்களுக்கு முன்னதாய் கடந்து வந்து நீ சந்திக்கும்படியாக வந்தார்கள். அவர் பிள்ளைக்கு வாழ்க்கையில் விசேஷம் வைத்திருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி விரும்பி அழைத்தார்கள். அவர் சொன்னார், அந்த தம்பி சொன்னார், அண்ணன் உங்களை சந்திக்கும் போது நான் இப்படி இருந்தேன், ஆனால் கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் நான் நினச்சி பார்க்கும்போது அந்த வழியில் நடக்கிறதுக்கு இன்றைக்கும் நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். அந்த மகள் சொன்னால், இன்றைக்கும் நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். என்னை நடத்தினவர், என் வனாந்தரத்தை மாற்றின ஆண்டவர், என் புருஷனை ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஆண்டவர் கையின் பியாசம் உயர்த்தினவர். இன்றைக்கும் நான் டீச்சராக பணிபுரிகிறேன், ஆனால் என் பிள்ளைகளையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படி வழிகள் விலகாதபடி நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன்னு சொன்னார். காரணம் என்ன? தினமும் வேதம் வாசித்து, தினமும் தேவனை சந்தித்து, தேவனுக்கு முன்னதாய் நான் இருக்கிறேன். ஆகவே என் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கிறது என்று சொல்லி கடந்த 3 தினங்களுக்கு முன்னதாய் அவள் சொன்னார்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, அன்பு சகோதரியே, உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க இயேசு உயிரோடு இருக்கிறார், உன் அருகிலே வருகிறார். எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்தாலும், வந்த நிலை ஒன்று இருக்கும். வியாதியோடு ஆண்டவரிடத்தில் வந்திருப்போம், கண்ணீரோடு வந்திருப்போம், பிரச்சனையோடு வந்திருப்போம், மனாந்தரத்தோடு வந்திருப்போம். கர்த்தர் அதை மாற்றி இருப்பார். ஆனால் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தவன ஆண்டவரை மறந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரே. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை உங்கள் பிள்ளைகள் பார்ப்பார்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்கள் குடும்பம் பார்க்கும். கர்த்தர் நீங்கள் செய்கிறத கொண்டு உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தகப்பனே இதயத்தில் வாஞ்சியோடு கூட ஆண்டவரே நான் மறந்துவிட்ட நாட்களை மன்னியும். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் அனுதினமும் நிற்பேன் என்று சொல்லி இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு சனத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் செய்த நன்மைகளை மறந்து விடாதபடி உமக்கு முன்னதாக நின்று நன்றி பலி செலுத்த கிருபைதாரும். பலிபீடத்தில் நின்று பரிசுத்தரை ஆராதிக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.